ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நல்ல காரசாரமான இஞ்சி தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அதுவும் இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்க இன்னும் 2 தோசை எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு அந்த லெவலுக்கு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா பார்த்துடலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ இஞ்சி எடுத்துருக்கேங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துணியை வச்சு நல்லா தண்ணிலாம் இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக பெரிய தக்காளியாக ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான 2 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கடுகு, உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இஞ்சியை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு ஒரு கிரேட்டரில் நல்லா சீவி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய பல்லுள்ள கிரேட்டரில் துருவி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இஞ்சியை நல்லா துருவி எடுத்துகிட்டு கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியையும் ஒரு மிக்சி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ நம்ம துருவி வச்சுருக்க இஞ்சியும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி நல்லா பச்சை வாசனை போனவுடனே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் தக்காளி அரைக்கும் போதே கூடவே உப்பும் சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போது இஞ்சி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சியும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க ரெட் சில்லி பவுடரையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இஞ்சி காரமே இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். நான் ஒரு 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு வதக்கிக்கலாம். கூடவே ஒரு 2 ஸ்பூன் நல்லா திக்கான புளி தண்ணி சேர்த்துருக்கேன். அதை நான் வீடியோ எடுக்கல, கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி ஓரத்துலலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை சேர்த்து மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு எடுத்திங்கன்னா நல்லா அட்டகாசமான காரசாரமான இஞ்சி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் வீடியோ. நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.